Welcome to Crazy Civil Crackers. இந்த சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது soil mechanics ஓட multiple choice questions. ஆல்ரெடி 4 வீடியோஸ் இத பேஸ் பண்ணி போட்டுருக்கேன். இன்னைக்கு அஞ்சாவது வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ற எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். Questions பார்க்கலாம். Already 100 questions போட்டாச்சு. இது 101. A clay specimen has an unconfined compressive strength of 240 kilonewton per meter square in a distributed state. On remolding, the unconfined compressive strength is 54 kilonewton per meter square. What will be the sensitivity of clay? So option A 3.85, option B 7.24, option C 2.04, option D 4.44. இந்த क्वेश्चन கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம சென்சிட்டிவிட்டியோட ரிலேஷன்ஷிப் அதாவது ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். சென்சிட்டிவிட்டி அப்படினா என்னன்னா unconfined compressive strength of undisturbed soil to unconfined compressive strength of remolded soil. So sensitivity மோஸ்டா நம்ம clay soilல தான் பார்ப்போம். ஸோ இப்போ clay soilல ஒரு லோட் ஆக்ட் பண்றோம் அப்படின்னா அதோட ஸ்ட்ரக்சர் வந்து வேரி ஆகும். அதோட ஸ்ட்ரக்சரல் பாண்ட் வந்து வேரி ஆகி அதோட ஸ்ட்ரென்த் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ டிக்ரீஸ் ஆகி எகெயின் ரீகெயின் ஆகும். ஆனால் பழைய அளவுக்கு வராது. ஒரிஜினல் நான் ஃபர்ஸ்ட் இருந்த அந்த ஸ்ட்ரென்த் மறுபடி ரீமோல்டட் சாயில்ல இருக்காது. ஸோ அதை நம்ம மென்ஷன் பண்ணுறதுக்கு தான் அதை டினோட் பண்ணுற ஒரு பேராமீட்டர் தான் சென்சிட்டிவிட்டி. ஸோ சென்சிட்டிவிட்டி இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, அன்டிஸ்டர்ப்ட் சாயிலோட கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் 240 கொடுத்துருக்காங்க. தென் ரீமோல்டட் சாயிலோட கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் அன்கன்ஃபைன்ட் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் கொடுத்துருக்காங்க 54. ஸோ இது ரெண்டோட ரேஷியோ நம்ம எடுத்தோம்னா 4.44. ஆப்ஷன் டி 4.44 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். The permeability of the soil depends on size of the soil particle. Option B, moisture present in soil. Option C, specific surface of the soil particle. Option D, density of the soil. So permeability மோஸ்டா எதை டிபெண்ட் ஆயிருக்கும் அப்படின்னா ஸ்பெசிஃபிக் சர்ஃபேஸ். ஸோ இந்த சர்ஃபேஸ் ஏரியாவில் விஸ்கஸ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். இந்த இந்த விஸ்கஸ் எஃபெக்ட் இருக்கிறதுனால தான் பெர்மியபிலிட்டி இருக்கும். ஸோ இந்த பெர்மியபிலிட்டி மோஸ்டா டிபெண்ட்ஸ் ஆன் ஆப்ஷன் சி, தட் இஸ் ஸ்பெசிஃபிக் சர்ஃபேஸ் ஆஃப் த சாயில் பார்ட்டிக்கிள். சர்ஃபேஸ் ஏரியா ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் 104. Systems which are used for classification of soil based on particle size are option A, PRA system of United States, option B, Indian Standard Classification System, option C, International Soil Classification, option D, all of the mentioned. So the answer is all the above. That is option D is the answer. So here the particle size பொறுத்து நம்ம சாயில 4 மெத்தட்ல கிளாஸிஃபை பண்ணலாம். ஸோ நம்ம இங்கே யூஸ் பண்ணுறது இந்தியன் ஸ்டாண்டர்ட் கிளாஸிஃபிகேஷன். ஸோ ஆனால் பொதுவாகவே இந்த பார்ட்டிகிள் சைஸை வச்சு 4 கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. தட் இஸ் யூஎஸ் பியூரோ ஆஃப் சாயில் அண்ட் பப்ளிக் ரோட் அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது PRA சிஸ்டம். தென் செகண்ட் ஒன் த MIT கிளாஸிஃபிகேஷன் சிஸ்டம். ஆப்ஷன் பி, ஆப்ஷன் 3 இந்தியன் ஸ்டாண்டர்ட் கிளாஸிஃபிகேஷன் சிஸ்டம். ஆப்ஷன் 4 that is fourth one international soil classification system. 4 பொறுத்து நம்ம பார்ட்டிகிள் சைஸை இந்த 4ஆவும் கிளாஸிஃபை பண்ணலாம். நம்ம யூஸ் பண்ற கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம் இந்தியன் ஸ்டாண்டர்ட் கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம். 105. Highway Research Board, that is HRB classification system is also known as option A, Indian classification system, option B, Public Road Administration System, option C, International Classification System, option D, MIT Classification System. So HRB அது வந்து இன்னொரு நேம் வந்து Public, that is PRA Classification System. Option B is the correct one. HRB, அதாவது Highway Research Board is also called as PRA Classification, Public Road Administration System.
ஸோ இந்த கிளாஸிஃபிகேஷன் மோஸ்ட்டாக நம்ம ரோடு பேமெண்ட் அதுக்கு தான் நம்ம ஹைவே டிபார்ட்மெண்ட் தான் இந்த கிளாஸிஃபிகேஷனை மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. தென் the performance of the soil when used for pavement construction is found out by using option A quality test, option B group index, option C material test, option D none of the mentioned. So option B group index அதாவது subgrade pavement construct பண்ணுறோன்னா அதோட subgrade வந்து group index பொறுத்து தான் நம்ம வந்து classify பண்ணுவோம். ஸோ இதுதான் அதோட ரோடோட இல்லை அந்த குவாலிட்டியை பெர்ஃபார்ம் பண்ணுறது எல்லாமே இந்த குரூப் இண்டெக்ஸ் தான். ஸோ இந்த குரூப் இண்டெக்ஸ் வேல்யூ ஹையராக இருக்குது அப்படின்னா அதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல் அதாவது சாயிலோட மெட்டீரியல் வந்து புவராக இருக்கும். ஸோ குரூப் இண்டெக்ஸ் GI ஈக்குவல் டு 0.2A plus 0.005 AC plus 0.01 BD. ஸோ இதுதான் குரூப் இண்டெக்ஸோட ஃபார்முலா. ஸோ A அப்படின்னா percentage of soil passing 0.074 mm seed in excess of 35% not exceeding 75. Then B percentage of soil passing 0.074 mm seed in excess of 15% not exceeding 55. C liquid limit in percentage in excess of 40. D percentage index plasticity index in excess of 10. Index is defined by which of the equation? Option A GI equal to 0.2B plus 0.005 AC plus 0.01 BD. Option B GI equal to 0.2A plus 0.005 BD plus 0.001 AC. Option C GI equal to 0.2A plus 0.005 AC plus 0.001 BD. Option D GI equal to 0.2A plus 0.5 AC plus 0.001 BD. The correct answer is A plus 0.005 AC plus 0.001 BD. Option C is the correct answer. Next question. The Unified Soil Classification System, that is USCS, was developed by option A Kosny, option B Atterberg, option C Cassegrain, option D Rankin. The correct answer is option C Cassegrain. So Cassegrain the unified, that is USCS system classify பண்ணது. So இந்த system base பண்ணி தான் நம்ம Indian classification standard வந்து கொண்டு வந்திருப்போம். USCS systemல soil வந்து மேஜரா எதை வச்சு மேஜரா எத்தனை group இருக்கு? So option A 2, option B 5, option C 6, option D 4. That is coarse grained, fine grained, organic soil, peat. So இது நாலா USCS systemல நாலா இதை பேஸ் பண்ணி தான் கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. The next question. Coarse grained soil containing fines between 5 to 12% are designated by dash symbol. Option A GW, GM and SP minus SM. Option B CL minus ML. Option C none of the mention. Option D all of the mention. So option A, that is GM, GW, GM and GSP SM. So இது S அதாவது பார்ட்டிகளோட சைஸ் 5 to in between அந்த ரேஞ்சில் இருந்து அப்படின்னா dual system. ஸோ அது வந்து கிராவல் வெல் கிரேடட் கிராவலாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா silty gravel. M means silty gravel. SP means, so S represents sand, P represents polygraded, then SM silty. So M வந்து silty, S sand. So silty sand. So இது in between அப்படி, அதாவது இந்த ரேஞ்ச் 5 to 12% இடையில அந்த ஃபைனோட பெர்சன்டேஜ் இருந்து அப்படின்னா இந்த பார்ட்டிக்கல் வந்து இந்த ரெண்டு, அந்த GW, GM and SP, SM இது ரெண்டு கேட்டகரியிலும் இருக்க சான்ஸ் இருக்கு. 111. Fine graded soil are subdivided into option A silt and clay, option B sand and clay, option C organic and silt, option D gravel and peat. Option A is the correct one. Fine grained soil வந்து நம்ம silt clay அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணுவோம். இது எதை பொறுத்து அப்படின்னா அதோட liquid limit
பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸை வச்சு தான் ஃபைன் கிரெயின் சாயில் அது சில்ட்டா கிளேயா அப்படிங்கிறத பிரிப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் 112. Coarse grain soil is subdivided into option A gravel and clay, option B gravel and sand, option C sand and silt, option D silt and clay. So இந்த coarse grain அப்படினால எது வந்துரும் gravel sand. So the clay silt இது silt எல்லாமே வந்து fine grain. So இங்க ரெண்டும் சேர்ந்து இருக்கிறது gravel sand மட்டும் தான் coarse grain. Option B is the correct answer, that is gravel and sand. Then it is Indian Standard Classification System, that is ISCS, classifies the soil into option A 12 groups, option B 15 groups, option C 18 groups, option D 16 groups. This Indian Standard Classification of soil வந்து 18 group. இதே யூனிஃபைட் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னா 50 group. gravel வந்து 4 கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க, that is Indian Standard Classification Systemல sand 4, silt and clay அதாவது 6+3 9 கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. ஸோ இதே இது USCS சிஸ்டத்தில் இந்த sand and silt and clay வந்து 6 மட்டும்தான், 6 கிளாஸிஃபிகேஷன் மட்டும்தான் இருக்கும். ஆனால் இந்தியன் ஸ்டாண்டர்ட் கிளாஸிஃபிகேஷனில் இந்த +3 3 கூட ஆட் பண்ணியிருப்பாங்க. ஹைலி ஆர்கானிக் சாயிலில் 1 ரெண்டுலேயுமே சேமாக இருக்கும். அதனால தான் அந்த இந்தியன் ஸ்டாண்டர்ட் கிளாஸிஃபிகேஷனில் இதை டோட்டலாக கவுண்ட் பண்ணும்போது 18 வரும். இதே இது USCS சிஸ்டத்தில் 15 வரும், இந்த 3 இருக்காது. இந்த silt and clay வந்து 6 தான் கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க, 9 கிளாஸிஃபை பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆப்ஷன் C is the correct one. Then question number 114. The A line in Unified Classification System table has the equation of option A, that is plasticity index IP equal to W, that is water limit or liquid limit minus 20. Option B, IP equal to 0.73 WL minus 20. Option C, IP equal to 0.73 into 20 minus WL. Option D, IP equal to 20 minus WL. So option B is the correct answer, that is IP equal to 0.73 into WL minus 20. So அந்த சார்ட்ல நம்ம பார்த்தாலே தெரியும், இடையில ஒரு லைன், கிராஃப்ல இடையில ஒரு லைன் வந்து கட் ஆகும். So that line is called A line. So இது எதுக்காக வச்சிருக்காங்க அப்படின்னா இன்ஆர்கானிக் clay, அதாவது எதை டிவைட் பண்ணும் அப்படின்னா ஸோ clay சில்ட்டையும் கிளேயும் பிரிக்கும். இது ஆர்கானிக் சாயிலையும் இன்ஆர்கானிக் சாயிலையும் பிரிக்கிறதுக்காக யூஸ் பண்ண அந்த லைன் தான் A லைன். ஸோ A லைன் ஏன் அப்படி கொடுத்துருக்காங்க, ஏன்னா அட்டர்பர்க் தான் அதை டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ A லைன். ஸோ இதில் IP equal to 0.73 into WL minus 20. சரி, அந்த லைனோட யூஸ் பண்ணியிருக்க பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ் வந்து 0.73 into W, that is liquid limit minus 20. Then 115. According to IS classification symbol, GC means clay gravel, silt gravel, sand gravel, well graded gravel. So G na தெரியும் gravel, C clay. So இது clay gravel. Option A is the correct answer. So இதுதான் ஒரு G na gravel, S na sand, M na silt, C na clay, O அப்படினா organic. இதே GP அப்படி கொடுத்திருந்தாங்கன்னா poorly graded gravel. So P represent poorly graded, W represent well graded, H represent high plasticity, L represent low plasticity. So example SW அப்படினா well graded soil. So GW அப்படினா well graded gravel. So here option A is the right one. அப்படினா so example வந்து coarse grain soil, option A is the right one. Then 117. An arrangement composed of flocks of soil particle is known as option A dispersed structure, option B cohesive matrix structure, option C honeycomb structure, option D flocculent structure. So flocks formation எந்த ஸ்ட்ரக்சர்ல நடக்கும் அந்த நேம்லயே தெரிஞ்சிரும், that is option D flocculent structure. So flocculent structure அப்படினா அந்த ஒவ்வொரு clay அந்த ஸ்ட்ரக்சர், அதாவது கிளேயோட ஸ்ட்ரக்சர், அதாவது கிளே எட்ஜ், இந்த ஷேப் என்ன சொல்றோம் அப்படின்னா எட்ஜ், இது ஃபேஸ். ஸோ இதில் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும், இதில் நெகட்டிவ் சார்ஜ், இதில் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். ஸோ என்ன ஆகும், இந்த பார்ட்டிக்கிள் எப்படி அட்டாச் ஆகும்னா ஒரு பார்ட்டிக்கிள், அது எட்ஜும் ஃபேஸ், இங்கே இந்த பார்ட்டிக்கிள் இது ஃபேஸ், இந்த பார்ட்டிக்கிளோட எட்ஜ், இது இப்படி தான் இது வந்து ஒன்றுக்கு ஒன்றா
ஒன்றுக்கு ஒன்று ஷேர். இங்கே எல்லா பார்ட்டிக்கல் எல்லா இதையும் பார்த்தா அப்படி தான் தெரியும் ஷேர். ஏன்னா இந்த சைடு வந்து பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது ஃபேஸில். ஸோ இந்த எட்ஜ், ஸோ இந்த பார்ட்டிகுலர் எட்ஜில் வந்து நெகட்டிவ் சார்ஜ், அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் ஃபோர்ஸ் அட்ராக்ட்ஸ். கரெக்டாக? ஸோ இங்கே அட்ராக்ஷன் மூலமாக பார்ட்டிகிள் ஜாயின் ஆகுது. அதனால ஃப்ளாக்ஸ் ஃபார்மேஷன், அந்த பார்ட்டிகிள்ஸ் வந்து டுகெதராக ஈஸியாக ஃபார்ம் ஆகும். ஸோ இதில் வந்து இந்த ஸ்ட்ரக்சரில் ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாக இருக்கும். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் 118. An arrangement composed of soil particles have a parallel orientation is option A dispersed, option B coarse grained skeleton, option C honeycomb, option D single grain. So answer is option A dispersed. ஸோ பேரலாக கிளே பார்ட்டிக்கிள் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு, இது மோஸ்ட்டாக வந்து ஃபைன் கிரெயின் சாயிலில் தான் இது எல்லாமே நடக்கும். ஸோ இதில் என்ன ஆகுது, பார்ட்டிக்கிள் வந்து பேரலாக அரேஞ்ச் ஆகிருக்கு, அதாவது எட்ஜும் எட்ஜும். ஸோ இங்கே பாசிட்டிவ் பாசிட்டிவ், ஸோ எங்கே எல்லாம் பார்த்தாலே பாசிட்டிவ், இதை ஃபேஸ் ஒன்று பேரல் ஓரியன்டேஷனாக தான் இருக்கும். ஸோ இங்கே என்ன ஆகும், ஸோ இங்கேயும் எட்ஜில் வந்து பாசிட்டிவ், இங்கேயும் பாசிட்டிவாக இருக்கும். அட்ராக்ஷன் இருக்காது, லைக் ஃபோர்ஸஸ் ரிப்பல் பண்ணும். ஸோ ரிப்பல்ஷன் தான் இருக்கும், அதனால ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் skeleton and matrix structure எங்க ஃபார்ம் ஆகுது அப்படின்னு. ஸோ இது ஆப்ஷன் வந்து சி, தட் இஸ் கம்போசிட் சாயில். நெக்ஸ்ட் என்ன ஆகுது, ஸ்டேபிள் ஸ்ட்ரக்சர் வந்து லூஸ், ரொம்ப ஸ்டேபிள் கிடையாது, லெஸ் ஸ்டேபிள் தான். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ honeycomb. நெக்ஸ்ட் கொஸ்டின் the honeycomb flocculent and dispersed structure are found in option A fine grain, option B coarse grain soil, option C composite soil, option D all of the mentioned. The correct answer is option A. So honeycomb flocculated dispersed மூணுலையுமே ஸோ எந்த ஸ்ட்ரக்சரில் எந்த சாயில் அக்கர் ஆகும், ஃபைன் கிரெயின் சாயில். ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஒன். கோர்ஸ் கிரெயின் வந்து அதிகமாக இருக்கும். கோர்ஸ் கிரெயின் பார்ட்டிகிள்ஸ், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் கிராவல் அப்படின்னா கிராவல் பார்ட்டிகிள்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இன் பிட்வீன் அந்த கேப் எல்லாமே ஃபைன் கிரெயின் பார்ட்டிகிள் ஃபில் ஆயிடும். ஸோ அதனால தான் ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஒன். ஆன்சர் ஆப்ஷன் ஏ ராக் மினரல். நெக்ஸ்ட் கொஸ்டின் the crystalline minerals whose surface activity is such that they develop cohesion and plasticity are called. So cohesion and plasticity எந்த மினரல் எதனால இருக்குது அப்படின்னு, எந்த பார்ட்டிக்கிளில் இருக்குது அப்படின்னா, ஸோ ஒன் ஆப்ஷன் ஏ நான் கிளே மினரல்ஸ், ஆப்ஷன் பி கிளே மினரல்ஸ், ஆப்ஷன் சி பல்கி பார்ட்டிகிள்ஸ், ஆப்ஷன் டி பிரைமரி மினரல்ஸ். ஸோ எதில் இருக்குது அப்படின்னா கிளே மினரல். ஸோ கிளே மினரல்ஸ், அதாவது கிளே பார்ட்டிக்கிளில் கிளே மினரல்ஸ்னால தான் கொகிஷனும் பிளாஸ்டிசிட்டியும் வரும். ஸோ கிளே மினரல்ஸ் எக்ஸாம்பிள் கேலினைட், ஹீலைட், மான்மினரைட், இதெல்லாமே வந்து கிளே மினரல்ஸோட எக்ஸாம்பிள். ஸோ இது இருக்கிறதுனால தான் அந்த கிளே பார்ட்டிக்கிளுக்கு ஒரு கொகிசிவ் நேச்சரும் பிளாஸ்டிசிட்டியும் வருது. நெக்ஸ்ட் கொஸ்டின் flocculated structure is formed when there is a net repulsive force, B net attractive force, C cohesive force, D adhesion force. ஸோ ஆல்ரெடி பார்த்தது. ஸோ ஃப்ளாக்குலேட்டட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னாலே என்ன அட்ராக்ஷன், அதாவது இங்கே ஒரு பாசிட்டிவ் இருக்கும், இங்கே நெகட்டிவ் இருக்குது ஃபேஸில், இங்கே எட்ஜில் பாசிட்டிவ் இருக்குது. அதாவது அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்னால தான் ஒவ்வொரு பார்ட்டிக்கிளும் ஜாயின் ஆகிருக்கு. ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.